நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டியா? எப்படிமா கல்யாணம் பண்ணுவேன்? அது எனக்கு தெரியுமா இருந்துட்டு போகுது. நாளைக்கு இப்ப புதுசா ஒரு புருஷன் தேடிக்கிறிய நீ, அந்த பொண்ணுட்டு அவர் எப்படி நடந்து பாருன்னு உனக்கு என்ன நிச்சயம் இருக்கு? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. எனக்கு வேணாம் மேடம், யாருமே நான் பசங்களை வச்சு நான் காப்பாத்திக்கிறேன் மேடம். நான் வேலைக்கு போறேன். உன்னையும் உனக்கு காப்பாத்திக்க தெரியல, நீ என்ன பசங்களை எவ்வளவு நாள் ஆச்சு புருஷன் பிரிஞ்சு? நான் பிரிஞ்சு ஒரு 2 வருஷம் போகுது நினைக்கிறேன். 2 வருஷம் ஆக போறது. இந்த 2 வருஷத்துல முறையா என்ன செஞ்ச நீ? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு. இதாமல டிஸ்க்ளைமர், இது ஒருக்கா படிச்சிரு. என்ன பிரச்சனைங்க? ஃபர்ஸ்ட் சின்ன வயசுலேயே நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிடுவோம் மேடம். ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ ஏஜ் கம்மியாக தான் இருந்துச்சு அவங்க ஒய்ஃபு. எனக்கு 21 வயசு. அப்போ விளங்கும்டா. நான் கோர வீட்டில் தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் என் பொண்டாட்டி வேலைக்கு இடம் அனுப்புனதில்லை. என்ன மனுஷன்? ஆனால் நான் சம்பாதிச்ச காசெல்லாம் ஒரு நாள் கூலி என்ன எடுத்துன்னு போய் என் ஒய்ஃபு கிட்ட தான் கொடுப்பேன். காலையில் பஸ் பேர் கிட்ட என் ஒய்ஃபு கிட்ட தான் வாங்கிட்டு போவேன். நான் மனுஷன் வாரத்தில் 2 நாள் 3 நாள் குடிப்பேன் மேடம். ஆனால் என் பொண்டாட்டி வந்து சாப்பாடு செய்ய சொன்னாலும் செய்வேன், சமைக்க சொன்னாலும் சமைப்பேன். நான் பெரிய விஷயம். நான் ஃபோனில் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் எங்கள் ஒய்ஃபு கிட்ட கூட, நீ தப்பான ரூட்டில் போகிற, அங்கிட்டு வேண்டாம் இங்கிட்டு போவோம். அப்பப்போ ஃபோன் பண்ண வச்சு நம்பர் எப்போ பார்த்தாலும் நம்பர் மாற்றுறது. எனக்கு இது சரியா பண்ணல. உனக்கு பிடிக்கலையா என் பசங்களை விட்டுட்டு நீ எப்படி வேணும் விருப்பம் போல வாங்கிக்கோ அப்படின்னு நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன் மேடம். என் பொண்டாட்டி கிட்ட நல்லதானே சொல்லிக்கார. கடைசியாக கூட சொல்லியிருக்கேன் மேடம். போகும்போது நீ ஏதோ தப்பு பண்ண போற, உனக்கு பணம் ஆசை வந்துச்சு, தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு 3 மாசமா அப்படியே சைலண்டா இருக்கும். வாய் திறந்து பேச மாட்டேன் நீ. அப்போ நான் கூப்பிட்டு பேசுவேன், உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நீ சோகமா இருக்கிற, சரி ஏதாவது கஷ்டமா என்ன, வாயை திறந்து சொல்லன்னா ரொம்பன்னு இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியா? வாழ்க்கை பெரிய பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் எங்கேயாவது வாங்கிட்டியா நீ? உங்கள்ட்ட எதுக்கு சண்டை போட்டுட்டு போனா உங்க மனைவி? என்கிட்ட வந்து கூரை வீடு இருக்குது, நான் எனக்கு வந்து நீ கூலி வேலை செய்யற, எனக்கு பிடிக்கலன்னா போடி நீ. இல்ல நான் காமாச்சி. ஏன் அவர் பிரிஞ்சு வந்தேம்மா? குடி மேடம், ஒரே குடிச்சிட்டு கண்ணா பண்ண நடிக்கிறது. போனா ஊரே நடிக்கிட்டு இருக்கு. என்ன திமுறா யாருக்கிட்ட பேச? வீடே இல்லை மேடம் சுத்தமா. வீட்டுல ஒழுவுது, அப்படியே ஒழுவிட்டு இருக்கும். அந்த வீட்லயே படுக்கணும்னுமா. இறக்கம் இல்லையா உனக்கு? 9 வருஷம் எப்படிமா வாழ்ந்த? வாழ்ந்த மேடம் அப்படிதான் மேடம் இருந்தா. அப்புறம் எப்படி திடீர்னு பிரிஞ்சு வந்த? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? அப்ப சின்ன வயசு மேடம், எனக்கு கல்யாணம் பண்ற அம்மா அப்பெல்லாம் திட்டினாங்க, வயசு இல்ல சொன்னா கேட்டியா நீ? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. பொம்பளை பசங்க படிக்கணும், நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தானே ஸ்கூலுக்கு அனுப்புறது. அப்ப சொன்னா கேட்காம அவசரப்பட்டு லவ் பண்ணிடுது. எப்படி நீ அவர் லவ் பண்ணமா? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அம்மா ஊரு, அம்மா ஊர் அது. எங்க அம்மா ஊர் அது. அங்க படிக்க போனப்பதான் பழகும். இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். உங்க அப்பா சங்கலை போட்டு கட்டி வச்சாரா? அது அப்போ ஐயூரை கட்டிக்க கூடாது சொல்லி அப்ப ஆனாலும் நீ சமாளிச்சு ஓடிட்ட. அப்ப என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கியா, இப்படி பண்ணினோமே, தப்பு பண்ணிட்டோமேன்னு? இல்லைங்க, இல்ல இல்ல. அதனால அம்மா கிட்ட வந்து நம்ம நல்லதான் பாத்துக்கிச்சுங்க. அப்புறம் ஏன் அம்மா மறுபடியும் ஏன் தப்பு பண்ற? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. சரி, உன் புருஷனோட போயிருந்தா 9 வருஷம் வாழ்ந்தா, அப்புறம் நீ வேலைக்கு போக ஆரம்பிச்ச. அதுக்கு என்னப்பா? எவ்வளவு நாளைக்கு வேலைக்கு போன? அவங்க வீட்டுல இருக்கிறப்பயா, அவங்க வீட்டுல அவ்வளவு அனுப்ப மாட்டாரு. ஒரு மாசம் 15 நாள் அந்த மாதிரி அனுப்புவாரு. 9.5 வருஷம் கழிச்சு தான் 1.5 மாசம் வேலைக்கு அனுப்புனேன். அது வரைக்கும் நான் அனுப்பல. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. சண்டை போட்டு ரோட்லயே அடிப்பாங்க. 9 வருஷம் அடி வாங்காமையா இருந்தா நீ? 9 வருஷம் அடி வாங்கியிருந்தா ஏன் திடீர்னு கிளம்பி போன? என்ன நம்ம பேசுறா? கடைசியில ஏமா விட்டுட்டு வந்த? கடைசியில எங்க ஊரு பேசுறி ஒருத்தர் இருந்தாரு, இவரு வேலை செய்வாரு. அப்படியா? அவங்க தடை வந்தாரு, போராடு சொல்லி சண்டை வந்தது. நான் அவரோட சந்தேகப்பட்டு சண்டை வந்தது. மனுஷனாடா நீங்க எல்லாம். வேலையை போட்டு எட்டி பார்ப்பாரு, இருக்கு நான் இல்லையா எட்டி பார்ப்பேன். நைட்ல எழுப்பி அப்படியே உட்காரப்பேன், தூங்க கூடாது சொல்லி. தூங்க கூடாது சொல்லுவாரு. பாத்ரூம் அப்படி பெட்டு வெளியே போவாது, மோஷனும் அப்படியே போவாது. காலைல வச்சு கிளீன் பண்ணோம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா?
குடிப்பாங்க. எந்த பொண்டாட்டி வாழ்வாங்க உங்க மேடம் கூட? இவ சொல்றதெல்லாம் போய் மேடம். எங்க வீட்டு பக்கத்துல விசாரிங்க மேடம். நீ போய் சொல்றியாம்லடா தப்பு பண்ணியிருந்தா என் பசங்களை விட்டுறேன் மேடம். எங்க ஊர்ல ஃபுல்லா சொல்லிட்டேன் மேடம். இப்படிதான் பேசுறோட உண்மை மேடம். பசங்க மேல அதே சொல்றேன் மேடம். இதெல்லாம் உண்மையா? நீங்களா விடுறாங்க ஏன் உண்மையில சந்தேகம்? சந்தேகம் இப்பதான் கொஞ்ச நாள் ரொம்ப சந்தேகம் வந்துச்சு. என்ன இருக்கும் ஃபார்வர்ட் கால்ல போறது எனக்கு வர போடலாம் போட்டுக்கிட்டேன். ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணாரு. ரொம்ப சந்தேகம் வந்து அடிக்கிறது கொல்றது. நைட்ல தூங்கி விட மாட்டாரு. சார் இவனை என்ன பண்ண சார்? அடிச்சு அழுவக்கூடாது. அழுலதான் நீ அப்படின்னு எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ சவுத்து சாஞ்சி இப்படி உட்காந்துக்கிறது, இது கட்டில் மேல உட்காந்துக்கிறது. வந்தா இருப்பாரு மேடம், இப்படி பிடிச்சா இருப்பாரு. மேடம் நான் வெளியே உங்களையா? ரெண்டு பேரும் மேடம் என்ன பார்த்தாரு, போட்டா அடிக்க ஆரம்பிச்சாரு. கேக்குறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. கத்தாதீர் கும்மனு குத்துனாரு. நான் போய் அம்மிக்கால் மேல விழுந்துட்டேன். என்ன அடி? அவரை பிடிச்சி நல்லா குத்துனாரு. அவர் ரெண்டு பேரும் முடியல தலைவரே வெளியே போய் கத்துனா இந்திக்காரங்க வேலை செய்திருந்தாங்க. பில்டிங் நவுத்து வைக்கிறாங்க. அவங்க அவங்க வந்து சொன்னாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. மாரியாகான் சொன்னாக்கா அவங்க வந்து அடிச்சாங்க. நீங்க வந்து குடிச்சு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணீங்கன்னா எந்த பொண்டாட்டி உங்களோட வாழ்வா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. அந்த காலத்துல கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷன்னு கால் கடியிலே கடந்தாங்க. இந்த காலத்து பிள்ளைங்க அப்படி இருக்க மாட்டாங்கங்க. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. நீங்க குடிச்சு ஒரு சுத்தம் இல்லாம ஒரு நல்ல தெம்பா இல்லாம நீங்க வந்து பொண்டாட்டிக்கு அந்த ஒரு நல்ல நண்பனா இல்லாம இருந்தீங்கன்னா நக்கின்னு இருக்க வேண்டியதுதான். 1.5 வருஷம் ஆனா அது மாதிரி சுத்துறேன் மேடம். எத்தனை ஆயிரம் செலவு பண்ணி போய் அப்புறம் ஏன் அவங்க சொல்றாங்க நீங்க அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கீங்கன்னு? ஐயோ புருஷங்கிறதுக்காக அடிச்சு உதைச்சு கேவலப்படுத்தி சந்தேகப்படுத்தி எந்த பொண்ணு வாழ மாட்டா. கரெக்டா சொன்னீங்க. அடிச்சீங்களா இல்லையா முழுகாம இருக்கும்போது? மேடம் நான் அடிக்கல மேடம். நீ அடிக்கலையப்பா, நீ யாரா செய்தன வச்சு நீ போதா? சரி உன் புருஷன் தான் இப்படி பண்ண, நீ ஏன் அப்பா அம்மாட்ட சண்டை போடுற? சப்போர்ட் வேணும்ல உனக்கு. எந்த நாய் என்ன பார்த்து கரிசனப்பட தேவையில்ல. சண்டை போட்டது உண்மைதானே. நீ இப்ப சண்டை போட்டா அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னா சும்மா அவங்க தான் இது பண்ணி நிக்கிறாங்க. இங்க வந்து நை பண்ணி நிக்கிறாங்க. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஒரு வாட்டி அவங்க சொன்னா கேட்காம நீ ஒரு வாழ்க்கை தேடிக்கிட்ட. அந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியல. மறுபடியும் நீ ஒரு தப்பு பண்ண. அதுதான் ஐயோ மீண்டுமா? சரி நீ இப்போ ஒருத்தர் கூட பழகுற, கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே. சின்ன பையனா? இது சரியான டிசிஷன் உனக்கு தெரியுமா? மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. நீ முதல்ல இந்த விவாகரத்தை வாங்கினியா? இல்ல அவனுக்கு முறை பிரகாரம் டைவர்ஸ் பண்ணிடுமா? நீ அப்படி என்ன பிடிக்கலையா? டைவர்ஸ் கொடுத்து நீ கிளம்பி போய் அப்படியா? போஸ்ட்பேட் பண்ண ரூபாய் இல்லைடா. டைவர்ஸ் சாலு கூட சுத்தறியா? பஜார்ல சுத்தனியா? பஜல்ல சுத்தனாங்க. ஏய் அம்மா பசங்க வச்சு சுத்தறியா? ஊர் ஃபுல்லா தெரியுது. ஒரு நாள் ஒவ்வொருத்தர் சொல்றாங்க ஊர்ல நடக்க முடியல என்னால. வெளியில தலை காட்ட முடியல, அவமானமா இருக்கு. இந்த பாரு, நான் நீ உன்னை தப்பான பொண்ணுன்னெல்லாம் சொல்லல. எல்லாருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைதான் இருக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். குடிகாரனோட அவஸ்தைப்படுறதுக்கு கஷ்டம்தான். அதுக்கு என்னப்பா? இந்த காலத்து பொண்ணுங்க நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு விதமான குறைகள் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் வாழ்க்கை. என்ன துட்டுவோம்? அப்படி 9 வருஷம் வாழ்ந்த பொண்ணு திடீர்னு ஏன் விட்டுட்டு ஓடுன? நான் பட்டு வரல, எனக்கு பிடிக்கல. எனக்கு வேற யாராவது பிடிச்சிருந்ததா? அப்பெல்லாம் இல்ல மேடம், சத்தியமா. உண்மை தெரியுண்டா எனக்கு. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல நீ இது பண்ணிருந்தேன்னா நான் அந்த கேள்வியே கேட்க மாட்டேன். 9 வருஷம் வாழ்ந்த 5 வருஷத்துல ஒரு புருஷனும் பொண்டாட்டிக்கும் அந்த உத்தரமா வந்துடும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இல்ல கஷ்ட நஷ்டங்கள் நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்டா பச்சை போய் பேசுற? சம்பாதிச்சு காசு ஒரு நாள் என்ன சொல்லுவா? அசிங்கமா சொல்லுவா. காசு எடுத்து வந்து கொடுக்குறியா? அதோட வாய் சொல்லுவா மேடம் என் பொண்டாட்டி. காலம் மாறி போச்சுடா. நீ வந்து இன்னொரு வாழ்க்கை தேடிக்காதே நான் சொல்லல. இந்த வாழ்க்கை பிடிக்கலையா அவருக்கு டைவர்ஸ் கொடு. அப்படியா? இதுவும் கரெக்ட் தான், எழுதி கொடு. அதுதான் மேடம். இப்ப என்கிட்ட காசு இல்ல மேடம். டைவர்ஸ் கொடுக்கறது எனக்கு காசு. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். மேடம் இந்த ஊருக்கு போனா இங்கிட்ட அடி. ஒரு நிமிஷம் ஏமா இவ்வளவு பல்ல கடிக்கிற? கடிச்சது என் பல்லு, நொறுங்குனது விரலு. ஒரு நிமிஷம், நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டியா? எப்படிமா கல்யாணம் பண்ணுவேன்? அது எனக்கு தெரியுமா? இருந்துட்டு போகுது. நான் கல்யாணம் பண்ணிங்களப்பா, தாலி பாருப்பா. இந்த படம் எல்லாம் மாத்திட்டும்பா.
கிறிஸ்துவனாங்க, அவங்க இந்துல போயிட்டாங்க. 2 நாள்ல மாற்றம். மாற்றம் முன்னேற்றம் என் பெயர். சோ எனக்கு தான் முன்னேற்றம். அப்பா யாரு என் பையனுக்கு? அவனா நானா? அவனை வீட்டுல வச்சு உட்கார வச்சுன்னு அவன் பக்கத்துல படுக்கும்போது இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா கூட வந்து எச்ச மாதிரி இது பண்ணி அவன் காசுல வந்து என் பசங்க விளாடணுமா? என் பசங்க எனக்கு வேணும். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சட்டப்படி அது வந்து ஒரு ஒழுக்கமா பண்ணேன், முறைப்படி பண்ணேன். முறை இல்லாம ஏன் வாழ்றீங்க? தெரியுது, நீ மூடு. நான் என் பசங்களை வச்சு நான் காப்பாத்திப்பேன் விட, அவங்களெல்லாம் எனக்கு கணக்கு இல்லை. நான் என் பசங்களை வச்சு காப்பாத்திப்பேன், அவ்வளவுதான். பொம்பளை பொண்ணு இருக்குல்ல உனக்கு, அது எப்படி இன்னொருத்தரோட வாழ்வை முறை இல்லாம? லைஃப்பை தொலைச்சிட்டேடா. நானா அப்பெல்லாம் சொல்லாதண்ணா. புருஷன் சரியில்லைன்னா வேலைக்கு போய் அங்கேயே இருந்து நல்லபடியா பசங்களை பார்க்கணும். அது அனாவசியம். உனக்கு இது இல்ல எனக்கு அது இல்லன்னு பிரிஞ்சு பிரிஞ்சு போனா பசங்க கதி என்ன? ஐ டோன்ட் கேர். நாளைக்கு இப்ப புதுசா ஒரு புருஷன் தேடிக்கிறிய நீ, அந்த பொண்ணுட்டு அவர் எப்படி நடந்து பாருன்னு உனக்கு என்ன நிச்சயம் இருக்கு? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. எனக்கு வேணாம் மேடம், யாருமே நான் பசங்களை வச்சு நான் காப்பாத்திக்கிறேன் மேடம். நான் வேலைக்கு போறேன். உன்னையே உனக்கு காப்பாத்திக்க தெரியல, நீ என்ன பசங்களை காப்பாத்தி? எவ்வளவு நாள் ஆச்சு புருஷன் பிரிஞ்சு? நான் பிரிஞ்சு ஒரு 2 வருஷம் போய் நினைக்கிறேன். 2 வருஷம் ஆக போறது. இந்த 2 வருஷத்துல முறையா என்ன செஞ்ச நீ? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கு. முறை இல்லாம இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்க, உன்னையே காப்பாத்திக்க தெரியல உனக்கு. பெருசா பேசுற பேச்சுடா பேச்சு. 25 வயசு ஆச்சு உனக்கு, அதுக்கான பக்குவம் கிடையாது, மெச்சூரிட்டியும் கிடையாது, 25 வயசுக்கான புத்தியும் கிடையாது. கரெக்டா கட்டுப்பிட்டா. பெத்தவங்களை மரியாதை இல்லாம பேசுறது அது மட்டும் நல்லா தெரியும். பல்ல கடிக்கிறது, அவங்கள பார்த்து திட்டுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. யாரும் இருக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போவாங்க. அப்புறம் பெத்தவங்களுக்கு தான் வயர் எரியும். தெரிஞ்சுதாண்டா இப்படி பண்றேன். நம்ம பிள்ளையாச்சே சொல்லி மறுபடியும் சேர்த்துப்பாங்க, வயர் எரியும். கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. நல்லா கண்ணுக்கு லட்சணமா இருக்க, அதனால நல்லா ஓகே ஃபைன் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சிம்பிள், பாட்டம் லைன். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. தேவையாது. நான் கதை மட்டும் மாட்டாடு வரட்டு ஒன்னே இல்ல பார்த்தப்பா நீ ஓடு குண்டு. ஐயோ அழகா, இது என்னடா மொழி? தவுள் வாசிக்கிற மாதிரி கட்டப்பட்டு பேசுறாளே. அதுதான் நாளைக்கு உன் பொண்ணு இது உனக்கு பண்ணா எப்படி இருக்கும்? அதான் எது வாய் திறந்தாலும் இதே பாட்டுக்கு வெடிக்கிற மாதிரி மாதிரி வெடிக்கிறது. அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு பொண்ணு நல்லது இருக்கா, பையன் சொல்லக்கூடாது, இருக்கான். கெட்டது சொல்லக்கூடாது. பெத்தவங்களை அவமானப்படுத்த கூடாது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். நீங்க இதை பாருங்க, தேவையில்லாம அவங்களுக்கு தொல்லை பண்ணாதீங்க. இல்ல மேடம், அவங்க புரிஞ்சுக்கவே புரிஞ்சுக்க அவங்க மாட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிறது? நீங்க ஒழுக்கமா வாழ்ந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? 14 வயசு பொண்ணை கூட்டிட்டு ஓடும்போது தெரியல. ஃபர்ஸ்ட் என்ன ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அவங்களுக்கு இன்னும் ஒரு தொல்லை இருக்க கூடாது. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். உங்களுக்கு பொண்டாட்டியை வச்சு நல்லா வாழ தெரியலன்னா அது உங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனை கிடையாது அது. ஏயா கத்துற? நான் எவ்வளோ நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போறீங்க? அந்த பையன் எவ்வளவோ பரவாயில்லைங்க, நிஜமா சொல்றேன். அவர் நல்லா கொஞ்சம் திட்டம் பண்ணி வாழ்ந்தா நல்லபடியா வாங்கலாம். சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாத்துக்கும் காரணம் உங்க குடியை கெடுக்கிறதுக்கு காரணம் உங்க குடி பழக்கம். குடியார கபோதி பேர இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்க நினைச்சு கொண்டு விடுங்க. உங்க மனைவிக்கு அவ பண்ணற தப்பு புரியவே இல்லை, சரிங்களா? உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான், நீங்க கேஸ் போடுங்க, புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. நான் ஏன் உங்கள்ட்ட இவ்வளவு அதிகாரமா சொல்றேன்னா உரிமை எடுத்துட்டு சொல்றேன். எங்களை தேடி வந்தீங்கல்ல, அந்த உரிமையோட பேசுறேன். ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா.